Preeti Properties and Developers, Velamal Garden, Phase 2. For bookings, call 9500-358-900. எல்லாருக்கும் இல்லம், அதுவே எங்கள் எண்ணம். ஹவுதி இருக்கா பாருங்க, ஏமன்ல இருந்து இஸ்ரேலுக்கும் இது தொலைவு 1800 கிலோமீட்டர். ஆனால் ஈரான் ஒரு தாக்குதலை நடத்தினாங்க. அது எங்க போய் இந்த 3 பேரும் யாருக்கு இடையூறாக இருக்கிறார்கள் என்று கேட்டால் சவுதி அரேபியாவின் நிரந்தர எதிரிகள் ஹவுதிகள், எஸ்டிசிகள், ஏமனில் உள்ள அரசாங்கம். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இப்போது சவுதி சில நாட்களுக்கு முன்பு ஒரு பெரிய போரை நடத்தினாங்க. சவுதியினுடைய பெரிய நிறுவனம் 1.6 ட்ரில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளது அராம்கோ. இதை துவம்சம் செய்தார்கள் ஹவுதிகள். ஈரான் மட்டுமல்ல, ஹவுதிகளுக்கு நிரந்தரமான ஆயுதங்களை கொடுத்து வருவது ரஷ்யா. ஹவுதிகள் 2000 கிலோமீட்டர் தொலைவில் டெல் அவீவ், ஹைஃபா, கிரியோத் சமோனா இந்த மாதிரி பகுதிகளில் கடுமையான தாக்குதல் நடத்தி எத்தனை நிலையில் அடிச்சிருப்பாங்க? 1700 நிலை. ஹவுதிகளை இதுவரைக்கும் தாக்குனதில்லை. இந்த 1700 நிலை அடைத்தபோதும் அமெரிக்காவால் எதுவும் செய்ய முடியாமல் ஹவுதிகளிடத்தில் சரண்டர் ஆகி ஓமன் இருக்காங்க பாருங்க, ஓமனை வச்சு ஒரு ரகசிய பேச்சை நடத்தி F-35 கடலுக்குள்ள அடிச்சு தள்ளிட்டாங்க. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உலக செய்தி பகுப்பாய்வாளர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் சூஃபியான் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த மத்திய கிழக்கில் நிறைய கான்ஃப்ளிக்ட் நம்ம பார்க்கிறோம். அதில் குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த ஹவுதிகளுக்கும் சவுதிகளுக்குமான அந்த மோதல். இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதலை சவுதி மீது ஹவுதிகள் நடத்தியதாக நம்ம பார்க்கிறோம். முதல்ல இந்த யார் இந்த ஹவுதிகள், அவர்களுடைய பின்னணியிலிருந்து இந்த கான்ஃப்ளிக்டை நம்ம தொடங்கலாம்னு நினைக்கிறேன் சார். வெரி குட். இப்போ அமெரிக்கா வச்சிருக்கக்கூடிய மேஜரான டிமாண்ட்ல ப்ராக்சிகளுக்கு பணம் கொடுக்கக்கூடாது ஈரான். ஆனால் இந்த பேச்சுவார்த்தை 14 பாயிண்ட்ல அதை பற்றி அவங்க பேசவே இல்லை அமெரிக்கா. இரண்டாவது கோரிக்கை, பலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகளை மட்டுப்படுத்த வேண்டும், ரெஸ்டோர் பண்ணணும். அது ICBM சொல்லக்கூடிய இன்டர் கான்டினென்டல் பலிஸ்டிக்ஸ் மிசைல். இதுவரைக்கும் அவர்கள்ட்ட இருந்தது அமெரிக்காவுக்கு தெரியாது. இப்போ அது எவ்வளோன்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கு இஸ்ரேலுக்கும் அவர்களுக்கும் உள்ள இடைப்பட்ட தொலைவு 1800 கிலோமீட்டர். அதே மாதிரி ஹவுதி இருக்கா பாருங்க, ஏமன்ல இருந்து இஸ்ரேலுக்கும் இது தொலைவு 1800 கிலோமீட்டர். ஆனால் ஈரான் ஒரு தாக்குதலை நடத்தினாங்க. அது எங்க போய் டியூகோ கோர்சியா அப்படிங்கிற ஒரு தீவு. டியூகோ கோர்சியா எங்க இருக்குன்னா, விச் இஸ் லொகேட்டட் எக்ஸாக்ட்லி இந்திய பெருங்கடல்ல இருக்கு. உங்களுக்கு தெரியும். அது எவ்வளவு தொலைவுனா 4000 கிலோமீட்டர். அது ஐசிபிஎம்னா தமிழ்ல சொன்னா கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை, இன்டர் கான்டினென்டல் பலிஸ்டிக்ஸ் மிசைல். அதை அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. இப்ப இந்த ஹவுதிகள் யார் என்றால் அவர்களுக்கு பெயர் அன்சருல்லா. அன்சருல்லா என்றால் அல்லாவுடைய சேனைகள். அது அரபியில சொல்லுவாங்க கௌம் ஆஃப் காட் அப்படின்னு சொல்றது. கௌம் என்றால் சேனைகள். நம்ம சொல்றோம் இல்லையா சேனைகள், கௌம் ஆஃப் காட், கடவுளின் சேனை. அதே மாதிரி இன்னொரு கேள்வி கேட்கணும், ஹிஸ்புல்லா இவர்கள் யார்? இவர்களுக்கும் அதே பேர் தான். ஹிஸ்புல்லா என்றால் ஹிஸ்பு புல்லா, புல்லா என்றால் அல்லாஹ், ஹிஸ்புல்லா என்றால் அல்லாவின் நேசர்கள். அப்போ கௌம் ஆஃப் காட்னாலும் அல்லாவுடைய நேசர்கள் இவங்க அப்படிதான் வைப்பாங்க அந்த சியாக்கள். இந்த ஹவுதிகள் என்பது 3 ஆட்சியாளர்களுக்கு ஒன்றாக இருக்கக்கூடிய ஏமன் இருக்கக்கூடிய அரச படைகள், ஏமன் இருக்கக்கூடிய எஸ்டிசி என்ற மற்றொரு படைகள், 3வது படைகள் தான் ஹவுதிகள். 3 அரசுகள் இருக்கு. 3 அரசுகள் அது ஒரே நாட்டுக்குள்ள இருக்கிறது. அரசாங்கத்தின் அரசு ஒன்று, இது UN செக்யூரிட்டி கவுன்சிலால் ரெகக்னைஸ் பண்ணப்பட்டது அரச படை. மற்றொன்று எஸ்டிசி, 3வது ஹவுதிகள். இந்த 3 பேரும் யாருக்கு இடையூறாக இருக்கிறார்கள் என்று கேட்டால் சவுதி அரேபியாவின் நிரந்தர எதிரிகள் ஹவுதிகள், எஸ்டிசிகள், ஏமனில் உள்ள அரசாங்கம். உங்களுக்கு புரியும். 3 பேருமே சவுதிக்கு எதிரானவர்கள் தான். அதுல மிகப்பெரிய வைரி யாருன்னு கேட்டால் ஹவுதிகளும் எஸ்டிசியும். இந்த எஸ்டிசிக்கு தீன் போட்டு வளர்ப்பது யார் என்று சொன்னால் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ். அது ஒரு பெரிய கதை, அதை நான் 2வது சொல்றேன். சவுதி வடக்கு பகுதியாக எல்லையை பகிர்ந்து கொண்டவர்கள் ஹவுதிகள்,
எஸ்டிசி மத்திய பகுதிகள், மற்றொரு பகுதியிலிருந்து அரச படைகளால் அவர்களுக்கு எந்த தீங்கும் இல்லை. இப்போது சவுதி சில நாட்களுக்கு முன்பு ஒரு பெரிய போரை நடத்தினாங்க. சவுதியினுடைய பெரிய நிறுவனம் 1.6 ட்ரில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளது அராம்கோ. இதை துவம்சம் செய்தார்கள் ஹவுதிகள். அமெரிக்கா இது நடந்த ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேல் 2020 காலகட்டங்களில். இப்போது இந்த பார்டர் ரெண்டையும் பிரித்து கொண்டிருக்கக்கூடிய ஹவுதிகளும் சவுதி அரேபியாவும், ஹவுதிகள் முழுமையாக ஈரானுடைய பிராக்சிகள். ஈரான் மட்டுமல்ல, ஹவுதிகளுக்கு நிரந்தரமான ஆயுதங்களை கொடுத்து வருவது ரஷ்யா. அது மட்டுமல்ல, இன்னொரு விஷயமும் நிறைய பேருக்கு தெரியாது. தலிபானுக்கு இருக்கிறாங்க தாலிஃப், நாட்டு தலிபான்கள். தாலிஃப் என்றால் மாணவர்கள் என்று பெயர். அதை நம் கொச்சியாக சொல்கிறோம், தலிபான்கள் அப்படிலாம் இல்லை, தாலிஃப் தான் சொல்றது, தாலிஃப் தான் சொல்றது. அந்த தாலிஃப்கள் தலிபான்களுடைய ஆயுதங்கள் பெரும்பான்மையாக அமெரிக்கா விட்டு போனாங்க இல்லையா, அதை முழுமையாக எங்க கொடுத்துட்டாங்கன்னா இங்க கொடுத்துட்டாங்க. யார் கையில? ஹவுதிகள் கையில. அவங்க அதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்யறாங்க. ஹவுதிகளுக்குடைய ஒரு பவர் என்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்லித்தான் ஆகணும். சரி, இதை சொன்னா தான் ஹவுதிகளுடைய பவர் என்னன்னு உங்களுக்கு புரியும். ஹவுதிகள் 2000 கிலோமீட்டர் தொலைவில் டெல் அவீவ், ஹைஃபா, கிரியோத், சமோனா இந்த மாதிரி பகுதிகளில் கடுமையான தாக்குதல் நடத்தி, உங்களுக்கு தெரியும், மிசைல் அட்டாக்ல இஸ்ரேலுக்கு பெரும் சீரழிவை கொடுத்தாங்க. நெகேவ் பகுதியில் கூட நிறைய, நெகேவ் ரொம்ப பாலைவனம், நெகேவ் வந்து ஒரு பாலைவனம். அதுல தான் கிரியோத், சமோனா, அராத் போன்ற பகுதிகள் அங்கதான் இருக்கு. அதே போல இலாத் துறைமுகத்தையும் நிறைய டேமேஜ் பண்ணி, இலாத் துறைமுகத்தையும் ரொம்ப கரெக்ட். இதெல்லாம் அடிச்சது யாரு? ஹவுதிகள். ரொம்ப பிரிசிசிவ் அட்டாக்க பண்ணாங்க. அமெரிக்கா வந்து எச்சரிக்கை கொடுத்தது யாருக்கு? ஹவுதிக்கு, டேய் நீ தொடக்கூடாது. ஆனால் இந்த எச்சரிக்கையை மீறி அமெரிக்காவிற்கு அவர்கள் மிரட்டினார்கள். அமெரிக்கா தனது யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன், யுஎஸ்எஸ் ட்ரிபோலி, யுஎஸ்எஸ் கார்னி வில்சன், முக்கியமாக யுஎஸ்எஸ் கார்னி வில்சன், யுஎஸ்எஸ் ஜெரால்டு ஆர் ஃபோர்ட், இதனுடைய மதிப்பு எவ்வளவு தெரியுமா? ஒவ்வொரு கப்பலும் கிட்டத்தட்ட ஒரு 15 பில்லியன், 1.5 லட்சம் கோடி கூடியது. இதை கொண்டு நிறுத்தி இங்கிருந்து ஸ்ட்ரைக் பண்ணாங்க. யார் அடிச்சா? அமெரிக்கா. எத்தனை நிலையில அடிச்சிருப்பாங்க? 1700 நிலை. ஹவுதிகளை இதுவரைக்கும் தாக்குனதில்லை. இந்த 1700 நிலை அடைத்த போதும் அமெரிக்காவால் எதுவும் செய்ய முடியாமல் ஹவுதிகளிடத்தில் சரண்டர் ஆகி, ஓமன் இருக்காங்க பாருங்க, ஓமனை வச்சு ஒரு ரகசிய பேச்சை நடத்தி F-35 கடலுக்குள்ள அடிச்சு தள்ளிட்டாங்க. எழுதி கொடுத்துட்டு அமெரிக்கா போயிட்டு, அதுல இருந்து அமெரிக்காவுக்கும் ஹவுதிகளுக்கும் எந்த தாக்குதலும் இல்லை இப்போது வரைக்கும். இப்போது இந்த எஸ்டிசி படைகள் இருக்கிறாங்க இல்லையா, இந்த எஸ்டிசி படைகள் ஆயுதங்களை கொடுத்தது UAE, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ். யுனைடெட் அரபு எமிரேட்ஸும் சவுதியும் ஒரே குரூப்பா இருக்கிறாங்க. அதனால எஸ்டிசிக்கு ஆயுதங்களை கொடுத்ததை கண்டுபிடித்து அதை திருப்பி அடித்து, இப்பொழுது அவர்களுக்கும் இவர்களுக்கும் முரண் வந்து விட்டது. சவுதி அரேபியாவுக்கும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கும் ஒரு சண்டை வந்துட்டு 2 பேருக்கு இடையில. ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இப்பொழுது ஹவுதி காணப்படுகிறது. ஹவுதி முழுமையாக ஒரு இன்டெலிஜென்ஸ் ஃபோர்ஸ், ஒரு அறிவு திறமையான ஆட்கள், ஏமனியர்கள். அவர்கள் சியா பிரிவை சார்ந்தவர்கள். சியா பிரிவில் பல, இப்ப சுன்னா பிரிவில் இருக்கிற மாதிரி சியா பிரிவிலும் பல இருக்கு. அதுலதான் அவர்கள் அன்சருல்லா அப்படிங்கிற ஒரு பேர். நம்ம நாட்டுக்குள்ள இருக்கு இல்லையா, 1008 ஜாதி, சாதிக்குள்ள ஒரு உள் ஜாதி. அதே போல அவங்க பழங்குடிகள்னு சொல்லப்படுது. ட்ரைபல் மொத்தத்துல அரப்ஸ் எல்லாருமே ட்ரைபல் தான். மதீனாவில் இருக்கக்கூடிய மக்கள், மக்காவில் எல்லாருமே பழங்குடி மக்கள் தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய அரச பரம்பரை, ஒரு கத்திரிக்காய் பரம்பரையும் கிடையாது. எல்லாமே நபிகள் நாயகத்துடைய காலத்துல சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஒட்டகத்தை மேய்ச்சிக்கிட்டு தெரிஞ்சவங்க தான். ஏன் இன்னைக்கு அமெரிக்கா, நம்ம யூரோப்பியர்களுடைய வரலாறு பாருங்க. கொஞ்ச நாளைக்கு ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா யூரோப் வந்து பிளாக் ஹிஸ்டரியா இருக்கும் உலகத்துல. கருப்பு வரலாறு தான் யூரோப்பியர்கள் வரலாறு. அவர்கள்லாம் எல்லாரும் நாகரிகம், அப்படி பார்த்தா நாகரிகத்தின் தொட்டில் இந்தியர்கள் தான். புரியுதா உங்களுக்கு? அதை விட்டுருங்க, அது நம்ம வேற டைப். அப்படி பார்த்தா அந்த ட்ரைபல் கம்யூனிட்டி தன் வலிமையாக இருக்கிறது. முழுக்க ஈரானுடைய பிளஷ், அவங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பகுதியாக ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், அதாவது ஆக்சிஸ் என்று அவர்களுக்குரியான இந்த ஆக்சிஸ்ல நான் சொன்ன ஆட்கள்லாம் வர்றாங்க. ஹிஸ்புல்லா வருகிறார்கள், ஹவுதி வருகிறார்கள், ஹமாஸ் வருகிறது, ஷியாட்டி ஹிஸ்புல்லா வருகிறார்கள், ஹத்தாபி ஹிஸ்புல்லாக்கள் வருகிறார்கள், இன்னும் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா பெயரா இருக்காத ஏராளமான ஜிஹாதிகள் இருக்கிறார்கள். சமீப நாட்கள்ல வந்து அப்பப்போ அமெரிக்கா ஒரு பக்கம் தாக்குதல், ஈரான் ஒரு பக்கம் தாக்குதல் அப்படின்றது ஒரு பக்கம் நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஆனா சமீபமா இந்த ஒரு வாரத்துடைய விஷயங்களை மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த தாக்குதல் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. இந்த விவகாரத்துல நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இது எதை நோக்கி போகுது சார் இந்த போரை பொறுத்த வரைக்கும்? இந்த போரினுடைய போக்கு மிக முக்கியமாக நாங்கள் இப்போது அவதானிக்கிறது.
இது வந்து ஒரு எல்லை கடந்த நிலையில் இதனுடைய போக்கு நமக்கு யூகிக்க முடிகிறது. உதாரணத்திற்கு நம்ம என்ன சொல்ல முடிகிறதுன்னு சொன்னோம்னா, ஒரு சமாதானத்திற்கான வழிமுறைகள் தற்போது இல்லையோ என்கின்ற அளவில் நிலைகள் தற்போது மாறி இருக்கிறது. அமெரிக்காவை பொறுத்தவரை எப்படியாவது ஈரானை ஓய்த்து கட்டுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள். எதனால சார்? ஈரானுடைய வலிமை என்பது உச்சபட்சமாக அதிகரித்து வருகிறது. இப்ப நேற்று முன்தினம் நடந்த தாக்குதலில் நாங்கள் பார்க்கின்ற போது அமெரிக்காவினுடைய தாக்குதலினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இம்பாக்ட், த கான்சிக்வன்சஸ், விளைவுகள் ஈரானுக்கு பந்தர் அப்பாஸிலும் ஈரானுடைய வடக்கு மற்றும் தெற்கு மத்திய பகுதிகளிலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஆனால் ஈரான் அதற்கு பழி வாங்குவதன் நோக்கமாக குவைத், அல் மினா குவைத்தில், அதே போன்று கத்தரில் அல் உதீத், அதே போன்று சவுதி அரேபியா மற்றும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், இப்படி எல்லா நாடுகளிலும் மிக கடுமையான தாக்குதலை அவர்கள் நடத்தினார்கள். ஒரு காலகட்டத்தில் பஹ்ரைன் 5th ஃபிளீட், உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய கடற்படை தளம் பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய 5th ஃபிளீட், உலகத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் மிகப்பெரிய ஏவுகணை எஃப் சீரிஸ், F-15, F-16, F-18 ஹார்னெட், F-22 ரெப்டார், F-35 ஸ்டெல்த் விமானங்கள், F-35 ஸ்டெல்த் விமானங்கள், B-2, B-52 எல்லாவற்றையும் நிறுத்தக்கூடிய ஒரு பெரிய இடம் எதுன்னு சொன்னால் பஹ்ரைன்ல இருக்க ஜோர்டானில் இருக்கக்கூடிய இராணுவ தளம், அதையும் அடித்து விட்டார்கள். அமெரிக்காவிற்கு மத்திய கிழக்கில் இருக்கும் மிக முக்கியமான இடம் அல் உதீத், மிகப்பெரியது, எங்க கத்தரில். அதே மாதிரி 5th ஃபிளீட் கடற்படை தளம் எங்க இருக்கிறது? பஹ்ரைன். குவைத்தில் ஏராளமான இராணுவ நிலைகள், எல்லாவற்றையும் விட மிக முக்கியமானது ஜோர்டான். இப்பொழுது அமெரிக்கா அங்கே எந்த ஒரு நிலையிலும் தாமதிக்க முடியாத நிலை மாறிவிட்டது. இந்த சினாரியோ கம்ப்ளீட்டா மாறிட்டு அமெரிக்கா இனி அங்கே இருக்க முடியாது. அமெரிக்கா எங்கே தளத்தை வைத்துக் கொள்ளலாம்? இங்கே நாம் சிந்திக்கிறார்கள். அமெரிக்கா எங்கே தளத்தை வைத்துக் கொள்ளலாம்? இதை விடுத்து அமெரிக்காவுக்கு அடுத்த வாய்ப்பு என்கிறது வேறு எங்கேயும் இல்லை, இஸ்ரேல்ல இருக்கு. இஸ்ரேலும் அங்கதான் இருக்கு, மத்திய கிழக்குல தான் இருக்கு. உங்களுக்கு தெரியும், ஜோர்டான் பக்கத்துல, ஜோர்டான் அது பக்கத்துல, ஜோர்டானுடைய பகிர்ந்து கொள்கிறார்கள். எல்லாமே ஒண்ணுதான், பலஸ்தீன், ஜோர்டான், எகிப்து, சிரியா எல்லாம். இப்ப இஸ்ரேல்ல டிமோனா, அராத் என்கின்ற 2 நியூக்ளியர் வெப்பன்ஸ், அந்த பேஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க ஏற்கனவே. அதில் கிட்டத்தட்ட பல பேர் இறந்துட்டாங்க. இப்ப 2வது நெவோட்டிம் பேஸ் அப்படின்னு இருக்கிறது, அதையும் அடித்து விட்டார்கள். ஒரு வாரத்துல மட்டும் இல்ல ஏற்கனவே அடிச்சிருக்கிறாங்க. இப்போ நேற்று ஞாயிற்றுக்கிழமைக்கு மதியானம் போல நேற்று தாக்கி இருக்கிறாங்க. ஆனால் ஒண்ணு, அது ஒரு மூடப்பட்ட, எந்தவித ரகசியங்களும் வெளியே வராது. எங்கிருந்து? இஸ்ரேல்ல இருந்து. இவர்கள் எல்லாம் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட், இஸ் ஓப்பன்லி டிஸ்க்ளோஸ்ட் வேர் வி கெட், நாங்கள் எதை வாங்கினோம், எப்படி பாதிக்கப்பட்டோம். அங்க அந்த மாதிரியான பாதிப்புகள் இல்லை. இந்த நிலையில் அமெரிக்கா தனது தளங்களை, ஈரானுடைய பிரதான கோரிக்கை அமெரிக்காவுடைய தளங்கள் இப்பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும். எங்களுடைய பொலிட்டிக்கல் விஷயம், நாங்கள் அனைவரும் அரபியர்கள், பெர்சியர்கள், அவர்கள் இஸ்லாமியர்கள். எங்களுடைய இந்த ரீஜனலுக்கான பொலிட்டிக்கல், இந்த ரீஜனலுக்கான செக்யூரிட்டி நாங்க எடுத்துக்கோம். we should have a right to take for all the efforts how to move further. அமெரிக்கா இன்டர்வென்சஸ் அது செய்யக்கூடாது, செய்ய நாங்க அலோவ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதுல ஈரான் ரொம்ப ரொம்ப தெளிவானது மட்டுமில்ல, சவுதி போன்ற நாடுகள்கிட்ட பேசுறாங்க, இங்க வாங்க, இப்போ நாம் அனைவரும் இணைந்து ஒற்றுமையாக இருந்தால் அமெரிக்கா அங்க வரமாட்டாங்க, நம்ம அந்த ரீஜனலை பார்த்து கொள்வோம் அப்படின்னு இந்த பிரச்சனைக்கு அப்புறம், இந்த அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க பேசி கொண்டிருந்தார்கள். இங்கே மிக முக்கியமான பிரச்சனை என்னவென்றால், ஹெர்மூஸ் வளைகுடா என்பது இந்த போருக்கு முன்பு யாராலும் யூகிக்க முடியாத ஒரு வளைகுடா, தி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹெர்மூஸ். அது வந்து ஒரு ஜலசந்தி, அது செலோ வாட்டர் ஒரு பக்கத்துல இருக்கு, மற்றது ரொம்ப ஆழமானது, ஒரு 8 கிலோமீட்டர், உங்களுக்கு தெரியும். இது வந்து என்ன சொல்றாங்க, கடலாதிக்க பிராந்தியத்தில் யுஎன் கன்வென்ஷனல் லா ஆஃப் யுஎனுடைய ஆக்ட் படி இந்த ஹெர்மூஸ் வளைகுடா வந்து எங்களுக்கு தான் ரைட் இருக்கு, அதில் எந்த கப்பல்கள் போறது, எந்த விஷயங்கள் போறது என்பதை நாங்கள் தான் முடிவு செய்வோம். யார் சொல்றா? ஈரான். இதை வந்து அக்ரிமெண்ட்ல போடுறாங்க. எப்ப அன்னைக்கு நடந்துச்சு இல்லையா அக்ரிமெண்ட், ஈரான் கொடுத்த 14 அக்ரிமெண்ட்ல 14 பாயிண்ட்ல ஹெர்மூஸ் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஹெர்மூஸ்ல நாங்க வந்து பிரான்ஸ், இட்டலி, நேட்டோ நாடுகள், யூகே எல்லா நாடுகளும் சொன்னது, ஹெர்மூஸ் வந்து காமன் பேசேஜ், அதுல யார் போனாலும்
சுங்க கட்டணம் வசூலிப்பதற்கு அலௌடு இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஈரான் சொன்னது நாங்கள் சுங்க கட்டணம் அலோவ் பண்ணலை, ஆனால் சர்வீஸ் கட்டணம்னு ஒன்று வச்சுக்கிறோம், அதை நாங்கள் ஓமனோடு இணைந்து ஓமனோடு பேச்சுவார்த்தை நடத்தி அதில் நாங்கள் ஒரு சர்வீஸ் பண்ணுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு நாளைக்கு 126 கப்பல் போகுது, கடல் மாசுபடுது, பொல்யூட்டட் ஆகுது, அப்புறம் கன்னி வெடிகள் சிக்காமல் இருப்பது. ஏன்னா எங்களுடைய ரீஜன் கடலாதிக்க எல்லையில் 24 நாட்டிக்கல் மைலில் இந்த இடம் இட் இஸ் எக்ஸாக்ட்லி லொக்கேட்டட் 21 கிலோமீட்டர்ஸ் தான் நாட்டிக்கல் மைலில் இருக்கு. அதனால இது எங்களுக்கு தான் ரைட் இருக்கு, எங்களுக்கு தான் ரைட்டு. நாங்களும் ஓமனை இணைஞ்சி ஒரு ஒரு இதை உருவாக்கி நாங்கள் வசூல் பண்ணிக்கிட்டோம். இது அமெரிக்காவால் தாங்க முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா வருஷத்துக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா 40 பில்லியன் கிடைக்கும். ஈரான் கலெக்ஷன் பண்ணுறாங்க வைங்களா, ஒரு கப்பலுக்கு 15 கோடி 10 கோடின்னா ஒரு நாளைக்கு 100 கப்பல் தான் கணக்கு பண்ணி பார்த்துக்கோங்க. 10 கோடி பார்த்தாலே எங்கேயோ வந்துடும், 1000 கோடி வந்துடும். அப்போ இப்போ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வரும், ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வரும்? அமெரிக்கா என்ன நினைக்கிறான், என்னடா இது இவன் வந்து இங்கே வந்து ஆதிக்கம் பண்ணி ஹெர்மூஸ் வளைகுடாவில் கலெக்ஷன் போட்டாச்சுன்னா நம்ம பாடு சிக்கலாயிரும் அப்படின்னு அமெரிக்காவுக்கு கையெழுத்து போட்டே பின்பும் கூட அமெரிக்கா உல்டாவாக இந்த அக்ரிமெண்ட்ல இருந்து ஸ்கிப் ஆன காரணம் இதுதான். இது ஒன்று. இதை தவிர்த்துக்கிட்டே இருக்காங்க, நிறைவேறக்கூடாது, ஹெர்மூஸ்ல பைசா வாங்கக்கூடாது. முதலாவது அக்ரிமெண்ட் என்ன சொன்னாங்க, முதலாவது அணு ஆயுத அந்த கழிவுகள் அதை வந்து கை ஒப்படைக்க வேண்டும். அப்ப இப்ப சொன்னாங்க அதை பத்தி நாங்க ஆஃப்டர் 60 days நம்ம பேசிக்கலாம். 60 நாட்களுக்கு பின்பு அந்த ஸ்டாக் பைல்ஸ் அணு துகள்கள் குறித்து ஃபர்தோஸ்ல, இஸ்பஹான்ல, நட்டான்ஸ்ல 3 இடத்துல வைத்திருந்தார்கள். அமெரிக்கா சொன்னாங்க நாங்க டிஸ்மேண்ட் எல்லாமே அழிச்சிட்டோம். அப்ப இப்ப ரெண்டாவது கேட்டா இப்ப இருக்கான்னு கேட்டா சரி அதெல்லாம் 60 daysக்கு அப்புறம் பேசுவோம். அது போகிற 13 ஒப்பந்தங்கள் இருக்கிறது. இந்த 13 என்னவென்றால் ஹெர்மூஸில் கப்பல்களை பிளாக்கெட் தடுக்கவே கூடாது அமெரிக்கா. நாங்களும் தடுக்க மாட்டோம், நீங்களும் தடுக்க கூடாது. கப்பல் போய்கிட்டே இருக்கும். சுங்க கட்டணம் கிடையாது, வசூல்ல போட அமெரிக்க அதிபர் அடிக்கடி சொல்லிட்டு இருந்தாரு சுங்க கட்டணம் கிடையாது, சுங்க கட்டணம் கிடையாது, கீழே வாங்கிட்டோம் 10 கோடி 5 கோடி. இதுதான் அக்ரிமெண்ட். மூன்றாவது இழப்பீட்டாக 28 லட்சம் கோடி கொடுக்கும். அதையும் ஒப்புக்கொண்டார்கள். 28 லட்சம் கோடி என்று சொன்னால் அதற்கு எத்தனை பில்லியன் ஒரு கணக்கு உண்டு. இந்திய மதிப்பிற்கு 28 லட்சம் கோடி. நான்காவது அவர்களுடைய ஃப்ரோசன் அசெட்ஸ் முடக்கப்பட்ட பணங்களை ரிலீஸ் பண்ணிடணும். அதில் அவர்களுக்கு ஒரு 10 லட்சம் கோடி வரும். இப்படி ஒரு நாளைக்கு அமெரிக்கா உலகத்தின் மீது எல்லா தடைகளையும் பேரிகார்ட் எல்லாத்தையும் எடுத்தா ஒரு நாளைக்கு 500 மில்லியன் லாபம் கிடைக்கும். யாருக்கு? ஈரானுக்கு வியாபாரம் பண்றாங்க. அமெரிக்காவுடைய அதிபர் கையெழுத்து போட்ட பிறகு நேற்று இறந்து போனாரு லின்சே கிரகம். நேற்று பாத்தீங்களே, அவர் கேட்கிறாரு என்ன முட்டாளடா இப்படி போய் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கா, எல்லாமே அவன் கையில விட்டு கொடுத்துருக்கா, ஹெர்மூஸை விட்டு கொடுத்துருக்கா, 28 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்குறேன்னு சொல்லி 28 லட்சம் கோடி 28 லட்சம் கோடி பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கா, அவருடைய ப்ரோசன் அக்கௌண்ட்டை க்ளோஸ் திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லியிருக்கா. முதல்ல ஈரானுக்கு வெற்றி, எல்லாமே வெற்றி பெற்று இருக்கிறது. என்ன கணக்குல நீ வந்தீன்னு சொன்னோன்னா டக்குன்னு ஸ்கிப் ஆகி வேண்டுமென்று என்ன நடந்துச்சுன்னு கேட்டா, இந்த போருக்கு அக்ரிமெண்ட் க்ளோஸ் பண்ணது யாரு, ஈரானா அமெரிக்காவான்னு நான் ஒரு கேள்வி சொல்லும்போது நம்முடைய நேயர்களுக்கு மின்னமலம் நேயர்களுக்கு தெளிவாயிரும். இப்ப இந்த அக்ரிமெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்றது எவ்வளவு நாள்? 60 நாட்கள். 60 நாட்கள்ல ஈரானுடைய பாக்கர் கலிபா, அவரு உச்சபட்ச தலைவர் ஆயத்துல்லா கமேனியுடைய ரொம்ப க்ளோஸ் அசோசியேட். அது மட்டும் அல்லாமல் அவர் அங்குடைய நாடாளுமன்றத்தினுடைய சபாநாயகர், உச்சபட்ச அறிகொண்டவர், முஜித்தபா கமேனியோடு ரொம்ப அசோசியேட் இருக்கிறவர். அவர் வந்து இந்த பீஸ் டாக் எல்லாத்துலயும் அவர் தான் பங்கு பெறார். அவர் சொன்னாரு மீதி உள்ள விஷயத்துல நம்ம ரெடி பண்ணுவோம். அமெரிக்கா என்ன செஞ்சது, 3 வழிகள் இருக்குங்க. பிரதான வழி ஹெர்மூஸ்ல இருக்கக்கூடிய இந்த வழி, இன்னொரு வழி தெற்கு பகுதி, மூன்றாவது அமெரிக்கா இன்னொரு வழியை உருவாக்குறார்கள். அது ஓமன் கடல் எல்லை. இந்த ஹெர்மூஸ்ங்கிற பிரச்சனை இதான் ஹெர்மூஸ்னு வைங்களேன், இந்த பகுதி தான் மெயின். அப்ப அவங்க சொன்னாங்க இந்த பகுதி உங்களுக்கு ஓமனுக்கு இருக்கு, இந்த பகுதி எனக்கு இருக்கு, நாம எல்லாம் மேனேஜ் பண்ணிக்கோன்னு சொன்னா அமெரிக்கா என்ன பண்ணது, ஓமனை மிரட்டி இங்க பார் அவனை இண்டிவிஜுவலா அலோவ் பண்ணக்கூடாது, அதனால உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வழியை நாங்கள் உருவாக்குகிறோம் என்று சொல்லி, ஓமன் சின்ன நாடு தானே, அவங்கள மிரட்டி இப்ப அங்க உள்ள கப்பல்கள் போனது, 3 கப்பல்கள் போனது. ஈரான் சொன்னது போகக்கூடாது, அக்ரிமெண்ட்ல இப்படித்தான் போகணும்னு இருக்கு, நீங்க அந்த பாக போ. இவங்க சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. மறுபடியும் இவங்க ட்ரோன்களை வைத்து அடித்து, பெரிய சேதம் ஒண்ணும் இல்லை, அந்த கப்பல் பின்னால் தாக்கப்பட்டது, உயிர் சேதம் இல்லை, கப்பல்கள் போயிட்டு. இதற்கு பழிவாங்குவதுதான் அமெரிக்கா திடீரென்று நள்ளிரவில் தாக்கினார்கள், பந்தர் அப்பாஸை தாக்கினார்கள், இதை மாதிரி தெஹ்ரானை தாக்கினார்கள், தெற்கு வடக்கு எல்லா இடங்களையும் தாக்கினார்கள். பதிலுக்கு ஈரான் மிக கொடூரமான தாக்குதலை பஹ்ரைன்,
குவைத், அல் மினா, அல் உதீத் எல்லா தளங்களையும் தாக்கி இன்றைக்கு ஒரு அனர்த்தத்தை உருவாக்கி இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். மீண்டும் போர் சூழல் உருவாகுதா? ஃபுல் ஃபிளெஜ்டு வாரா? போர் தான் நடந்துகிட்டு தானே இருக்கு. இப்ப நீங்க பாருங்க, நேத்து சோவியத்தினுடைய மிக முக்கியமாக நேற்று வந்திருக்கக்கூடிய நியூயார்க் டைம்ஸ்ல ஒரு செய்தி வந்திருக்கிறது. சோவியத்தினுடைய மிக முக்கியமான ஒரு ஃபிளைட், அந்த விமானம், அதற்கு பெயர் வந்து TU-21-4PU. இந்த விமானம் இது எப்படின்னா, இது வந்து என்கிரிப்டட். இந்த ஏர்கிராஃப்ட் ஆபரேட்டட் பை ரஷ்யாவுடைய ஸ்பெஷல் ஃபிளைட் ஸ்குவாட்ரான் மூலமாகத்தான் வரும். அது எப்படின்னா, ஒரு சிக்கலான காலகட்டத்தில் பொலிட்டிக்கலாக இருந்தாலும் இராணுவ செயல்பாடாக இருந்தாலும் ஏதாவது ஒரு சிக்கல் வந்து விட்டால் அங்கே வருவார்கள். அது எப்படின்னு சொன்னா, இது பொலிட்டிக்கல் அண்ட் மிலிட்டரி லீடர்ஷிப். இட் இஸ் எக்யூபைடு வித் என்கிரிப்டட் கம்யூனிகேஷன், எல்லாவித தொடர்புகள். அது மட்டும் இல்ல, செக்யூர் டேட்டா லிங்க்ஸ் அண்ட் சிஸ்டம் தட் அலோவ் அஃபீஷியல் டு கோஆர்டினேட் கவர்மெண்ட் அண்ட் மிலிட்டரி ஆபரேஷன் டியூரிங் எ கிரைஸ். மிக முக்கியமான நாள்ல தான் யார் அனுப்புவாங்க? ரஷ்யா அனுப்புவாங்க. அது நேற்று தெஹ்ரானுக்கு வந்துட்டு எங்க வந்திருக்கு? ஈரானுக்கு. அப்ப அமெரிக்காவுடைய போக்கை ரஷ்யா மிக கவனமாக கவனிக்கிறார்கள். இந்த ஃபிளைட் இப்ப இந்த ஏர்கிராப்ட் இங்க வருவதற்கான காரணம் என்ன? TU-21-4PU. இது வர வேண்டியது தேவையில்லை. இது மொத்தம் கிட்டத்தட்ட 850 km/h, ரொம்ப வேகமா பயணிக்கக்கூடியது. இப்பொழுது என்னென்னால், உலகம் மறுபடி ஒரு உலகப் போராக, மூன்றாவது உலகப் போராக மாறுமோ என்று அஞ்சக்கூடிய அளவிற்கு சூழல் இருக்கிறது. பெஞ்சமின் நெத்தன்யாகு மீண்டும் மீண்டும் இவரை உரு கொடுத்து கொண்டே இருக்கிறார். யார? அமெரிக்க அதிபரை. விடாதீங்க, நீங்க சாதாரணமான ஆளா சார், நீங்க எவ்வளவு பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நேற்று டைம்ஸ் நாளிதழில் நேற்று நள்ளிரவு வந்த செய்தி, நேற்று மாலை நள்ளிரவு அல்ல, அமெரிக்காவுடைய ஆர்சனல் குடோன்கள்ல மிக குறைவான அளவு டெபிசிட்டா இருக்கு. எது? வீசக்கூடிய மிசைல்ஸ்லாம் அமெரிக்கா பற்றாக்குறையில் இருக்கிறது. ஆனா ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தாரு, என்ன கொள்ள நீங்க வந்து சதி செஞ்சீங்க அப்படின்னா 1000 மிசைல் வந்து ரெடியா இருக்கு, நான் எப்ப வேணாலும் வந்து தயாரா இருக்குன்னு சொல்றாங்க. குறிப்பாக கொமேனியினுடைய அந்த ஊர்வலத்துல கூட ட்ரம்ப்பை கொல்லுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம வீடியோக்களை பார்க்கிறோம். இந்த விஷயத்தை நம்ம எப்படி பாக்குறது? குறிப்பா முக்கியமான கேள்விங்க. டெத் டு அமெரிக்கா அப்படிங்கிறது அவருடைய கோரஸ். 47 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. இதைத்தான் சொல்றாங்க, அமெரிக்காவுக்கு சாவு, அமெரிக்காவுக்கு சாவு, பெஞ்சமினுக்கு சாவு. நான் கேட்கிறேன், அவர்கள் நேற்று ஒரு ஃபத்வா ஒன்று கொடுத்துருக்காங்க. இது மற்ற சேனல்களில் பேசப்படலை. முஜித்தபா கமேனி, அவர் உச்சபட்ச தலைவருடைய சொந்த மகன். அவர் மறைபொருளாக இருக்கிறார். அவர் எங்க இருக்கிறார் யாருக்கும் தெரியாது. முஜித்தபா கமேனி என்ன ஃபத்வா கொடுத்துருக்காருன்னா, இங்க பாருங்க, எங்களுடைய ஷியா இஸ்லாம் பிரிவில் நாங்கள் கொடுத்திருக்கிறோம் ஒரு ஃபத்வா. இந்த ஃபத்வாவின் மூலம் அமெரிக்க அதிபர் படுகொலை செய்யப்பட வேண்டும். பெஞ்சமின் நெத்தன்யாகு படுகொலை லிஸ்ட்ல வரார். ஜெர்மன் அதிபர், அவர் பேர் என்ன, மாஷே, அவரும் படுகொலை லிஸ்ட்ல வரார். யூகேனுடைய அதிபர் கியாமர், அவரும் படுகொலை லிஸ்ட்ல வரார். ஏன்னு சொன்னா, இவர்கள் அனைவரும் சேர்ந்து அப்பாவியாகி எங்களுடைய மூத்த தலைவர் ஆயத்துல்லா கமேனியை படுகொலை செய்து விட்டார்கள். இரத்த பழி கொடுக்காமல் நாங்கள் ஓயப்போவில்லை என்று அவர் அறிவித்திருக்கிறார். அவருடைய மரணத்தினுடைய கடைசி நேரத்தில் பிரார்த்தனை கூடத்தில் அவருடைய மகள் வழி பேரன் அவர் பிரார்த்தித்து விட்டு சொல்கிறார், அமெரிக்கர்களிடத்தில் பேசுவது ஒரு கோழைத்தனம். நாம் மரணிக்கும் வரை அமெரிக்கர்களை எதிர்த்து போராட வேண்டும், அவர்களை கொள்ள வேண்டும் என்று ஃபத்வா கொடுத்துட்டார். இப்ப நீங்க புரிஞ்சுக்கிடுங்க, அமெரிக்க அதிபர் வந்து இந்த போரில் நியூயார்க் டைம்ஸ், வாஷிங்டன் போஸ்ட், வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் எல்லா செய்தியும் அழகாக சொல்லுகிறது. நான் சொன்னது கொஞ்சம் பழைய செய்தி. 39 பொய்யை சொல்லி இருக்கிறாரு. இப்போ ஒரு 50-40 பொய் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தரவோடு தான் பேசுவேன், தரவு இல்லாம நான் பேசவே மாட்டேன். 39 பொய்களை, உலகில் அதிகமான பொய் சொன்னது அவர் தான். இப்ப கூட நேத்து என்ன சொல்றாரு, தாக்கி கொண்டே அமெரிக்க அதிபர் சொல்கிறார், தாக்குதல் ஒரு பக்கம், ஐ திங்க் இட்ஸ் ஓவர் அப்படிங்கிறார். இப்படி கையை காட்டார், ஐ திங்க் இட்ஸ் ஓவர், வெளியேறோம் அப்படின்னு சொல்லி அவரே சொன்னார். நான் நினைக்கிறேன் இது முடிந்து போச்சு, வேற யாராவது பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வித்தியாசமா பேசுறார். அப்படி பேசிட்டு இப்பொழுது நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம் ஈரானோடு பேசி கொண்டிருக்கிறோம், ரொம்ப க்ளோஸா வந்துட்டோம், நெகோசியேஷன் டீல் நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. எல்லாருக்குமே குழப்பமாயிட்டு இருக்கு. அப்போ ஈரானுடைய அபிஷியல் சொல்றாங்க, நேற்று இஸ்மாயில் பஹாவி சொல்கிறார், ஸ்டேட் ஸ்போக்ஸ் பர்சன், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் இஸ்மாயில் பாகவி நேற்று என்ன சொல்லியிருக்காரு, அமெரிக்காவோடு பேசுறது இல்லை,
இறுதி வரை இரத்தப்பழி கொடுக்கணும் அப்படிதான் எங்களுடைய விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு உள்ள நிலைமை படுமோசமான ஒரு கண்டிஷன்ல இருக்கு. உலகத்துல ரொம்ப பாதிப்புக்குரிய ஒரு நாடாக எந்த நாடு மாறி இருக்கு தெரியுமா? நீங்க சொல்லுங்களேன் விஷால். இந்தியாவா? கரெக்ட், எக்ஸாக்ட்லி. இது உங்களுடைய அனுபவத்தை கருது. நீங்க ஏதாவது சவுதி யூதின்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். ஏன்னா நமக்கு வரக்கூடிய எல்லாமே ஹெர்மூஸ் தான். நம்முடைய ட்ரேடு சரி, நமக்கு ஆயில், உலகத்துல 25% ஆயில் அந்த உங்களுக்கு தெரியும் வரவு எல்லாமே அந்த பகுதி தான் போகுது. அதுக்கப்புறம் இப்போ மற்ற பிரச்சனைகளும் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த போர் எப்போ நிற்குன்னு சொன்னா எனக்கு தெரியும் இப்போ கண்ணுக்கு ஏற்ற மாதிரி நீ இல்லை. நிச்சயமா தொடர்ந்து பேசுவோம். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி சார். Preeti Properties and Developers, Velamal Garden Phase 2. For bookings call 9500-358-900. எல்லாருக்கும் இல்லம், அதுவே எங்கள் எண்ணம். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.